வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். டென்னிஸ் பிளேயர்ஸோடைய கை ரெண்டையும் எக்ஸ்ரே எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு கை எதுல அவங்க அதிகமா விளையாடுறாங்களோ அந்த போனோடைய சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, இது ஏன் நடக்குது அப்படின்னா, ரொம்ப அதிகமா அவங்க அங்க ப்ரெஷரையும் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்றதுனால புதுசான போன் செல்ஸ் எல்லாம் அங்க முளைச்சு தனியாவே அந்த போன் பெருசாகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, அப்போ அதுக்கேத்த மாரி நம்மளுடைய பாடி அடாப்ட் ஆகணும்னு நினைக்கும். அந்த அடாப்டேஷனுடைய ரிசல்ட் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இதே விஷயம் வெறும் டென்னிஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓடுறாங்கன்னா அந்த அத்லெட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய கால் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஈவன் ஒரு கால்ல மேபி கொஞ்சம் அதிகமான டிஃபரன்ஸ் தெரியலாம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கால ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளால 2 காலையும் 2 கையும் சேம் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி யூஸ் பண்றவங்க ரொம்ப ரொம்ப ரேரான பெர்சன்ஸ் மட்டுமே தான். நீங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னாலும், அதுல ரைட் ஆர் லெஃப்ட் எதுல நீங்க அதிகமா பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் குடுக்குறீங்களோ, அங்க மட்டும் தான் உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அங்க மட்டும் தான் உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் அதிகமாகும்னு சொல்றாங்க. அப்பயுமே விசிபிளான ஒரு டிஃபரன்ஸ உங்களால பார்க்க முடியும். மனிதனுக்கு இருக்கக்கூடியது 5 விரல். அதுல 6வது விரல் அப்படின்றது ரொம்ப ரேரா தான் ஒரு சில பேர்ட்ட நம்மளால பார்க்க முடியும். அப்படி பார்த்தாலும் அந்த விரலால அவங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. அது ஒரு விரலா இருக்குமே தவிர்த்து வேற எந்த யூஸுமே அவங்களுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி ஒரு 6த் ஃபிங்கர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு டோட்டலி டெக்னாலஜிய வச்சு நம்ம தம்போட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிற மாரி ஒரு 6வது ஃபிங்கர் ரெடி பண்ணாங்க. இது நம்ம ஃபிங்கர்ஸ விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஆனால் இந்த ஃபிங்கர்ஸ உங்களால ஆப்பரேட் பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல? இது த்ரூ நம்மளுடைய பிரெயின் சிக்னல்ஸின் மூலியமா ரொம்ப ஈஸியா அது ஆப்பரேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதனால நம்மளுடைய பிரெயின்ல எந்த ஒரு பாதிப்பும் வராதே அப்படின்னு கேட்டா, அதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. பிரெயின் நியூவா சிக்னல்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா புதுசா ஒரு ஃபிங்கர் நம்மளுடைய பாடியில் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அதோடைய ஆக்சஸுக்கும் நம்ம சிக்னல்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுனால இதுக்காகவே பிரெயின்ல இருந்து புதுசா புதுசா சிக்னல்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதனால நம்மளுடைய பிரெயின் வளரதான் செய்யுது, எந்த ஒரு அழிவும் கிடையாது. வயசானவங்கலாம் நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. யாரா ஒருத்தங்க சப்போர்ட்டுக்கு இருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு சப்போர்ட்டர்ஸ வச்சு அவங்க நடப்பாங்க. அப்படி சப்போர்ட் இல்லாம அவங்களால நடக்க முடியாது. அவங்க நின்னாலே ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும். இப்படிலாம் இருக்கும். ஒரு 65, 75 இந்த வயசுலாம் தாண்ட தாண்ட நிறைய பிரச்சனைகள் பாடியில வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் அப்படியே கூன் விழுந்துட்டே போயிடும். அவங்களால நிக்கவே முடியாது, நிமிர்ந்து பார்க்க முடியாது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபேஸ் பண்ண முடியும். நம்மளுடைய டெக்னாலஜினால அத ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு இப்படி ஒரு வேளை வயசான அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. முன்னாடி இருந்த ரெப்டைல்ஸ் இல்லைன்னா அப்போ இருந்த அந்த டைனோசர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அதோடைய வால் அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அப்போ பேசாமல் இந்த வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு தனி எலக்ட்ரானிக் டெயில் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் டெயில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டெயிலில் பெல்ட் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா வயசானவங்க நிற்கும் போது 2 காலை தூக்குனாலும் ரொம்ப ஈஸியாக அதை சப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நடக்கும்போதும் சரி, நிற்கும் போதும் சரி, எந்த ஆக்ஷன்ஸ் பண்ணாலும் நம்ம பாடி மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டெயில் அடாப்ட் ஆகி ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சீக்கிரமாகவே மார்க்கெட்டுக்கு புழக்கத்துக்கு வரும். அப்படி வந்துச்சுனால் முதியோர்கள் மத்தியில் டெஃபினட்டாக இது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறாங்க. ஹியூமன்ஸோடைய போன்ஸை சாக்காக யூஸ் பண்ண முடியும்னா போர்டில் நம்மளால் சாக் மாதிரி எழுதவே முடியும். என்னது இது அப்படின்னு கேட்டால் ஆமாம், எல்லாருமே சாக்கை வச்சு எழுதுவோம். இல்லைன்னா நம்ம இந்த ஸ்லேட் பென்சில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு எழுதுவோம். நம்மளால் ரப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஹியூமன் போனை வச்சும் எழுத முடியும். ஆனால் அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு வேலை பண்ணி இது சாக்காக ரெடி பண்ணோம்னா ஒரு சராசரி மனிதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய போனை எடுத்து 500 கிலோமீட்டருக்கு ஒரு கோடு போடலான்னு சொல்கிறாங்க. ஒரு கோடு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு போகிற அளவுக்கு ஒரு ஹியூமனுடைய பாடியில் இருக்கக்கூடிய போன் சாக்கை சப்போர்ட் பண்ணுது. நாக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனா ஈகிளுக்கு மட்டும் பின் நாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாக்கு கிட்ட ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். 2 சைட்லயும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, அது சாப்பிடக்கூடிய இறை இருக்கு இல்லையா, அதுல இருந்து போன் தனியா ஃப்ளஷ் தனியா பிரிக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதோடைய பீக்கை வச்சு அது சாப்பிடும்போது அதால கரெக்டா எடுக்க முடியாது. அப்படியே சாலோ பண்ண தான் முடியும். அப்படியே விழுங்க மட்டும் தான் முடியும். அப்படி விழுங்கும்போது எங்கேயாச்சும் போய் ஏதாவது அடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணும் பாவம். அதனால அப்படி ஒரு மெக்கானிசம் அதுக்கு இருக்கு. அது மெல்லும் போதே அழகா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளஷையும் போனையும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு போனை தூக்கி போட்டுரும். இந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய கார்ட்டூன்ஸில் அப்படியே மீனை விடுற மாதிரி விட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கும் போது வெறும் போன் மட்டும் வரும், ஃப்ளஷ் எல்லாம் அதை விழுங்கின மாதிரி
மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அதை மாடலா வச்சு தான் ரெப்ரசென்டே பண்ணியிருப்பாங்க கார்ட்டூன்ஸ்ல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.